துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு நிலையம் போட்டு தந்து ஆடுகோழி நீ கந்திரியாக்கி தரலையானா உன்னை சும்மா விடமாட்டேங்க அப்பா 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 அப்படின்னா அப்போ மாடசுவாமியுடைய முகத்தை கண்டவுடனே மயிலாளப்பைக்கு ஒரு அருள் தெரிந்தது. என்ன தெரியுது? நீதியுள்ள தெய்வம், ஆதியிலே வந்த தெய்வம். அதனாலே இந்த கன்னித்தமிழ் நாட்டுக்கு பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த மாடசுவாமிக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு மாந்திரவாதி மயிலாளப்பை மாடசுவாமியுடைய அருளை கண்டான். காப்பு கட்டி விரதம் கொண்டு கட்டாய நோம்பிருந்து இஸ்லாமியருடைய தெருவிலே மக்கத்து பள்ளியிலே மாடசுவாமி நிலையம் பெற்று மந்திரவாதி மயிலாளப்பே மாடசுவாமிக்கு நிலையம் போட்டு ஆடுகோழி கந்திரியாக்கி கொடுத்தான். அப்போ திருவாலிய கல்லில வந்து மீண்டும் மாடசுவாமி தெய்வமாக கொழுவிருக்கார். எந்த ஊர்ல? அந்த காஞ்சிவனம் பூஞ்சோலையில் அவர் கொழுவிருக்கும் காலத்துல ஐயா யார் வருவா எவர் வருவா யார் வருவா எவர் வருவா நாம யாவரையும் அடிமை கொள்ளலாம் என்று தெய்வமான மாடசுவாமி மாடசுவாமி அவர் குழுவிருக்கும் காலத்துல அப்போ நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு அப்பா கோட மலை பொழியும் நாடு சுவாமி குளிர்ந்த தண்டல் வீசும் நாடு அப்பா மானிருந்து விளையாடு மானூர் தன்னதில யாரெல்லாம் வாழ்ந்து வாரா மானூர் தன்னதில அம்பலவான சுவாமிதான் அம்பலவான சுவாமிதான் ஐயா மானூர் தன்னதியிலே அம்பலவான தேசிகர்தான் அடக்கமாகி இருக்காரே. அதாவது மானிருந்து விளையாடும் மயில்கள் எல்லாம் தோகை விரித்தாடும் தென்னிந்தியா தேசம் நம்ம திருநெல்வேலி ஜில்லாவை சார்ந்த மானூர் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய திருத்தலம் மானூர். அந்த மானூர்ல என்ன அம்பலவான சுவாமி என்று அம்பல சுவாமியுடைய ஒடுக்கம் இருக்கு. ஆமா. அப்போ என்ன அதாவது என்னையா கரூரார் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தர். ஆமா சித்தர் அதாவது என்னென்ன சித்தர்களிலே ஒருவர் கரூரார் என்று சொல்லக்கூடியவர். ஆமையா காசியில இருந்து கன்னியாகுமரி வரையிலும் சரி ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாக தீர்த்தமாடி ஆமா சுவாமி ஒவ்வொரு சுவாமியாக வணங்கி கொண்டு வந்தார். சரி ஐயா. அப்போ காசிக்கு போனார் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி வணங்கி கரூர் என்று சொல்லக்கூடிய சித்தர் காசியிலே இருந்து கன்னியாகுமரி நத்தவரையிலும் கால்நடையாக நடப்பதற்காக காசியிலே வந்து அதாவது இப்ப எங்க பெரியப்பா சொன்ன மாதிரி அம்பலவான சுவாமி தான் காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு கரூர் சித்தர் தான் வந்து அவருக்குத்தான் வந்து 7ஆம் நாள் வந்து நெல்லையப்பரும் காந்திமதியும் மானூர்ல வந்து காட்சி கொடுக்கும். இது நியாயமே வரலாறு தானே ஐயா சொன்ன மாதிரி அதுதான் உண்மையான எங்க பெரியப்பா சொன்ன. ஏற்கனவே புராணம் படிச்சவங்களுக்கு தான் விவரம் தெரியும். ஆமா வரலாறே அதுதான் தெரியும்.
உண்மையான வரலாறு கரூர் சித்தர் தான். ஆமா, திருப்படமருதூர்ல திருப்படமருதூரையாருக்கு காட்சி கொடுத்துட்டு தான் இங்க வராரு கரூர் சித்தர். ஆமா, காசியில இருந்து கன்னியாகுமரி வெள்ளம் கால்நடையாக நடக்கும் போது காசியில இருந்து காசி விஸ்வநாதரையும் சாலாட்சியை வணங்கி சீர்காழி சிதம்பரத்தில் சிதம்பரத்தாண்டவர் சிவகாமியை வணங்கி திருவண்ணாமலையிலே அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மாளுக்கும் காட்சி கொடுத்து விட்டு ஆளவா மதுரைக்கு வந்தார். ஆமா, மதுரை சுக்கர வணங்கி மீனாட்சிக்கு காட்சி கொடுத்து தென்மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சண்முகநல்லூர், சங்கரங்கோவில். சங்கரங்கோயிலே வந்து சங்கரநேனாருக்கும் ஆவடகுமதிக்கும் காட்சி கொடுத்து விட்டு அந்த வாதையாக எங்க வருகிறார்? நமது வன்னிக்கலந்தல், தேவர்குளம், அலைய வாண்டியபுரம், மானூரு கடந்து நெல்லையப்பருக்கு வாசலுக்கு வந்தார். அப்போ நெல்லையப்பருக்கும் வந்து காட்சி கொடுத்துட்டு போவோமேன்னு கரூர் சித்தர் உள்ள நுழைந்தார். நெல்லையப்ப சுவாமியும் நம்ம காந்திமதி அம்மாளும் அன்னைய பார்க்க மேனாவு என்னும் பல்லக்கில போய் குறுக்குத்துறையில போய் சாணம் பண்ண போயிருக்காங்க. அப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு வரும்போது நெல்லையப்பரும் காந்திமதியும் குறுக்குத்துறையில மேனாவென்னும் பல்லக்கில போய் குறுக்குத்துறை சாணத்துக்கு போயிருக்காங்க. இவர் வாசல்ல வந்து நெல்லையப்பா காந்திமதி, நெல்லையப்பா காந்திமதின்னா காந்திமதி நெல்லையப்பா ரெண்டு பேருமே இல்லையப்பா. அப்ப இவர் நெல்லையப்பா நெல்லையப்பா காந்திமதி காந்திமதினா சரி, அவ கூப்பிட்ட குரலுக்கு சுவாமி என்னன்னு கேட்கல. இருந்தா தானே கேப்பாரு, அவர் அங்கெல்லாம் போயிட்டாரு. அதனால அப்போ உடனடியாக பார்த்தார் எங்க மாட சுவாமி. என்ன? அப்போ உடனடியாக இந்த கரூர் சித்தர் வந்து சரி காட்சி கொடுக்கும் பொழுது உள்ள இருந்தவர் வெளியே என்னன்னு கேட்கல. உள்ள இருந்தா தானே கேட்பாரு. அப்போ கோபம் வந்து சரி நெல்லையப்பா என்னன்னு கேளாம இருந்ததால சரி நீ இருக்கும் இடத்துல எள்ளும் குறுக்கும் எருக்களையும் முளைக்க கடவுள் சாவ விட்டுட்டாரு அப்படின்னு சுவாமி வந்து வடக்க திரும்பினார். சித்தர் வடக்க திரும்பும் போது சரி உள்ள இருந்து அப்பம் பார்க்க அங்க குறுக்குத்துறைக்கு ஸ்நானம் பண்ண போன நெல்லையப்புறம் காந்திமதியும் வந்தாங்க. கரூர் சித்திர வடக்கு அந்த கரையாளன் தலைமையிலே அம்பலங்கட்ட போறார்கள் தலைமையிலே அவரு அம்பலம் கேட்ட போறாரு கரையாளன் தலைமையிலே நம்ம மானூரு தன்னதில நம்ம அம்பலவான சுவாமிக்கு தான் அம்பலம் கட்ட வேணும் என்று நம்ம சீவலராஜா காலத்துல நல்ல நாளை எதிர்பார்த்தாங்க. அப்போ சுக்கிரவார கிழமை என்று அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டணுமானா காஞ்சிவரம் பூஞ்சோலையே அங்க இருந்துதான் தாய் பேசணும்னா அங்க போய் பேசுங்க. பின்னால இருந்து அவையும் போடாதீங்க. அதாவது அப்படியாக காஞ்சிவரம் என்னும் பூஞ்சோலையில் இருந்து சரி கைமாத்து செங்கல் கொண்டு வரணும். மானூரும் காஞ்சிவரம் இங்க இருக்கு. அங்க இருந்து நம்ம கைமாத்து செங்கல் கைவிடி செங்கல்னா மானூர்ல இருந்து வரிசையா ஆட்கள் நிற்பாங்க. இங்க இருந்து ஒரு ஆள் தூக்கி போடணும், அதை பிடிக்கணும். இன்னொரு ஆள் அங்க இருந்து தூக்கி போடணும், அதை பிடிக்கணும். இப்படி கைமாத்து செங்கல் கொண்டு வந்துதான் அம்பலவான சுவாமியுடைய அம்பலம் கட்டினார் காரலிங்க கரையான். கைமாத்து செங்கல் கொண்டு வந்து அப்படி அவங்க அம்பலம் கட்டுக்கும் போது எங்க காரலிங்க கரையான் திருவாளிய கண்ண பார்த்தார். எங்க ஆதியில வந்ததை இந்த துள்ளுகுட்டி மாட சுவாமி இந்த காரலிங்க கரையானோடு நம்ம போனோம்னா மானூருக்கு போயிடலாம்.
நமக்கு தகுந்த ஆட்களை நாம அடிமை கொள்ளலாம். எங்க ஆதியே வந்து செய்வோம். இந்த ஐயா தொல்லுகுட்டி மாடசுவாமி இந்த கரையாளனுடைய கண்ணுக்கு தெரிந்த மாதிரி அந்த திருவாளிய கல்லு படிச்சு 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 அந்த கல்லு திருவாளிய கல்லு கண்ட உடனே அவ்வளவு நேரம் இருந்த கல்லு படிச்சு படிச்சு வெட்டுச்சுன்னா யார் பார்த்தா எங்க காரணிங்க கரையா காரலிங்க கரையாளன் தலைமையிலே அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டும் போது பெரிய பெரிய இடைஞ்செல்லாம் நடக்கு. என்ன நடக்கு? இன்னல் தாங்க முடியல. இப்படி அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டும் போது சிறிய சிறிய தடங்கள் எல்லாம் நடக்கு. சரி. அப்ப இவன் நினைக்கா சீவலராஜாவுடைய இடத்துல போய் ஒய்யா கொண்டா மந்திரிய கூப்பிட்டு ஐயா சீவலராஜா, ஏ ஒய்யா கொண்டா மந்திரிய, இந்த மாதிரி அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டுவதில் இருந்து சிறிய சிறிய தடங்கள் நடக்கு. அது பேயா பிசாசா பொல்லாத தெய்வமானு தெரியல. அதை நம்ம என்னன்னு அறியணும்னு சொன்னா கோடாங்கிய கூப்பிடணும். கோடாங்கி அடிச்சாதான் கேட்க முடியும், தெரிய முடியும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கோடாங்கி வந்து உடுக்கடிச்சு குறி சொன்னாதான் குறி தொடங்கும். அதனால அப்போ காரலிங்க கரையாளன் சொன்னா ஐயா, அப்போ
கோடாங்கி அழைக்கணும் கேள. அப்போ கோடாங்கி எந்த ஊர் கோடாங்கியை பார்க்கலாம்? பார்க்கலாம் யாரும் பெரிய பேர் வாங்கின கோடாங்கி எங்கேயும் தெரியுமா? ஒய்யா கொண்ட மந்திரி இவ்வளவு காடும் சுத்தி வாரைய. ஆமா நல்ல தெளிவான கோடாங்கி எந்த ஊர்ல இருக்கா நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? இன்னைக்கு கேட்கணும்னா தெளிவான கோடாங்கி பார்த்தா நம்ம ஹைகோர்ட் மகாராஜா கோயிலுக்கு போனா நிறைய கோடாங்கியை பார்க்கலாம். ஓஹோ, அங்கதான் கோடாங்கி கூட இருக்காங்களோ? கோடாங்கி அங்கே இருக்காங்க. வணக்கம் ஆவடம்ம. ஆமா. அதாவது அப்போ கோடாங்கி அழைச்சி குறியளக்குமானா மானூருக்கு மேக்க எட்டாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அப்பா ஏப்பா, மானூருக்கு பக்கத்துலதான் இருக்கு அது. அந்த எட்டாங்குளத்துல இருக்கா ராமலிங்க கோடாங்கின்னு ஒருத்தர் இருக்கா. அப்பா ராமலிங்க கோடாங்கி. ராமலிங்க கோடாலாம் அவரு அந்த காலத்திலே பெரிய பேர் வாங்கினாள்ல. எங்க தாத்தா உக்கரங்கோட்டை சுப்பியா செட்டியார் மாதிரி அவர் பெரிய ஒரு பேர் வாங்கின ஆள். அவர் கூட வேலை பார்த்த ஆள் தான் அவர். ஏன்னா அந்த ராமலிங்க கோடாங்கி உடுக்க எடுத்து டுன் 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 அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, சுத்தாத பேயும் தலையை சுத்திரும். சுத்துத வேய் நின்னுக்கிடும். சுத்துத வேய் நிக்கும், கட்டுப்படும். சுத்தாத வேய் இருக்குவாரு, கட்டுப்படாம சுத்தி. பேய்கள் மட்டும் கிடையாது, பேசும் தெய்வங்களும் மனமுருகி கூப்பிட்டா எட்டாங்குளம் ராமலிங்க கோடாங்கி கூப்பிட்டோம்னா முன்னால வந்து நிக்கணும்ல, அதெல்லாம் கோடாங்கி. அதனால அப்போ உடனே காரணிங்க கரையாளன் சொன்னா, ஐயா கோடாங்கிய பார்க்கணும்னா எட்டாங்குளத்துல ராமலிங்க கோடாங்கின்னு இருக்கான். சரி, அவன் வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வருங்காலம். வருங்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வருங்காலம், எதிர்காலம், போங்காலம், காலம் இருக்கு. நேற்று, இன்று, நாளை, இது அத்தனையும் அறிந்து சொல்லக்கூடிய வல்லோன் ராமலிங்க கோடாங்கி. ஆமா ஆமா. அதனால அப்படிப்பட்ட கோடாங்கியை பார்க்கணும்னு காரலிங்க கரையாளன், ஆமா, சிவராஜாவுடைய மந்திரி ஒய்யா கொண்டா மந்திரி, சரி, மானூர் வாழ் மக்கள் எல்லாம் அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டும் போது இவ்வளவு இடைஞ்சல் நடக்க இது என்னன்னு பார்க்கணும்னு கூட்டமா வாராங்க. ஆமா. அப்ப எங்க ஐயா ஆதியிலே வந்த தெய்வம் துள்ளுகுட்டி மாடசுவாமி பார்த்தார். எங்க ஐயா மாடசுவாமி நினைத்தார், என்ன நினைத்தார்? நாமல் வந்தது எட்டாங்குளம் ராமலிங்க கோடாங்கி எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியணும்ல, எப்படி தெரியும் அவருக்கு? மாடசுவாமி நினைக்கார், ஆமா, ஐயா நாமல் வந்த புதுமை தன்னை, புதுமை தன்னை, நாமல் வந்த புதுமை தன்னை, புதுமை தன்னை, எட்டாங்குளங்கோடாங்கி கோடாங்கி எப்படி சொல்ல முடியும் என்று அப்போ ஆதியில வந்த தெய்வம் துள்ளி துள்ளி விழுந்தவர் தான் எங்க துள்ளுகுட்டி மாடசுவாமி. நாமளே போகணும், நாமளே ராமலிங்க கோடாங்கி மாதிரி போய் போட்டு போனோம். நாமளே ராமலிங்க கோடாங்கி போல போய் அந்த மானூர்ல அம்பலவான சுவாமியுடைய அம்பலம் கட்டும் போது நாமளே உடுக்கு அடிச்சு குறி சொல்லணும். உடுக்கு அடிக்கணும், உடுக்கு அடிச்சு குறி சொல்லணும். அப்போ பார்த்தாரே மாடசுவாமி, மாடசுவாமி, எட்டாங்குளம் மாடசுவாமி, மாடசுவாமி, எட்டாங்குளம் கோடாங்கி போ எங்க தெய்வம் அது வருகுதையா. எட்டாங்குளம் கோடாங்கி போ, எட்டாங்குளம் கோடாங்கி போ சாமி வருகுதையா. அப்போ எட்டாங்குளம் கோடாங்கி போ நான் கும்பிடும் தெய்வமான சுவாமி, அவர் கச்சை நல்லோ வரிஞ்சி கட்டி நம்ம கருங்கச்ச சுங்கல் விட்டு அவர் அரையதில வேசி கட்டி. அதாவது ஒரு கோடாங்கி எப்படி இருப்பான்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அதாவது கோடாங்கி மாதிரி கச்சை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு, ஆமா, அப்போ உடுக்கு பைய தோளில போட்டு கையில ஒரு கருங்காலி கம்பு, கருத்த கம்பளி போர்வை, ஒரு கருப்பு வேஷ்டி, வட்ட பொட்டு, கருப்பு மை, ஆமா, அத்தனையும் இட்டு எங்க தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி காரலிங்க கரையாள முன்னாலே
கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி குறுக்க வந்த காட்சியை போல மாடசுவாமி முன்னால வர. அப்போ இந்த காரலிங்க கரையாளனும் மானூர் மக்களும் வந்துகிட்டு இருக்காங்க. சரி, இவங்க காரலிங்க கரையாளனும் எதுக்க வாரான் எட்டாங்குளம் கோடாங்கி போல எங்க ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமியும் வாராரு. அவரே நேர வாராரு ஐயா. அப்போ பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன, ஐயோ கரையாளரே, ஓ அண்ணா வாரும், என்ன கும்பிட போன தெய்வம் சரி குறுக்க வந்த காட்சியை போல கோடாங்கியே வந்துட்டாரு. நீர் நினைச்சேரு அவரு வந்துட்டாரு. அதனால விறுவிறுன்னு காரலிங்க கரையாளம் போனா ஐயா ஐயா ஓ கோடாங்கி என்ன யோ கோடாங்கி என்னையா வாரும். நான் தான் கோடாங்கி. சரி, என்ன நீங்க யாரு? நாங்க இந்த ஊர் மக்கள். நீங்க யாருன்னா? ஆமா, எங்களுக்கு ஊரு பக்கத்துல தான், இந்த ஊரு மானூர். சரி, நாங்க என்னுடைய பேரோ காரலிங்க கரையாளம்னு பேரு. ஆமா, சரி, எதுக்கே வந்திருக்கீங்க? சொல்லுங்க. நாங்க சீவலராஜாவுடைய அரண்மனையில இருந்து வாரோம். சரி, சீவலராஜா காலத்துல ஒய்யா கொண்டா மந்திரியுடைய ஆட்சியில நாங்க தெய்வமான மாடசுவாமிக்கு சரி நாங்க வந்து அம்பலமான சுவாமிக்கு அம்பலம் கட்டணும் நினைச்சோம். சரி ஐயா, அம்பலம் கட்டணும் நினைச்சு சரி அம்பலம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிறிய தடங்கள் நடக்கு. சரி, உண்மை எல்லாரும் இந்த ஏரியாக்கள் ரொம்ப ஃபேமஸா சொன்னாங்க. ஆமா, எட்டாங்குளம் கோடாங்கி உடுக்கு அடிச்சாருன்னா ஆடாத தெய்வமும் ஆடும்னு. அப்பா, அதனால ஆமா, நீர் உடுக்கு அடிச்சு குறி சொல்லணும். சொல்லுங்க ஐயா, என்ன நம்பி வந்துட்டியே, வந்துட்டீங்க. என்ன பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, அதனால உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லதுக்கு தேவையில்லை. சொல்லுதவன் சொல்லிட்டு போறான். ஆமா, இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட நான் உடுக்கடிச்சு குறி சொல்லணுமானா எனக்கு அட்டை கும்பம் 8 வேணும். அட்டை கும்பம் 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். யோ கொடாங்கி, கொஞ்சம் போரும். கணக்கு சரியில்லை, கணக்கு சரியில்லையா? என்ன கணக்கு? என் கணக்குல என்ன குத்தம் கண்ட? என்ன அட்டை கும்பம் 8 தேங்காய் 10 ஐயா, ஓ காரலிங்க கரையாளரே, நான் முறைப்படி அந்த பொருளுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம் இருக்கு? அட்டை கும்பம் 8னா 8 கும்பத்துக்கும் 8 காய் சிரசில வைக்கணும். ஆமா, 8 கும்பத்துக்கும் 8 காய் சிரசில வைக்கணும். படப்புக்கு உடப்புக்கு 2. ஆமா, ஏ கோடாலிங்கி, நீ கோடாங்கி சரியான கணக்கு கரெக்டா இருக்கு. நீ சொல்லுமியா, கேளுமியா? ஐயா, அட்டை கும்பம் 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். கண்ணி கழியாதவா 100 களி கண்டு 1 வேணும். வாழாத குமரியோட வலது காலு மண்ணு வேணும். ஈனாத கிடாரியோடு இடது காலு மண்ணு வேணும். எனக்கு சுள்ளக்கர சாம்ப வேணும். நம்ம சுடுகாட்டு மண்ணு வேணும். இத்தனையும் தந்திட்டாலும் நானும் குறி சொல்ல வாரேன் ஐயா, வாரேன் ஐயா. அப்போ வாரும் ஐயா கடலையாளரே. அவரோ மஞ்சளையா கோலம் போட்டா கோலம் போட்டா மஞ்சளையா கோலம் போட்டு தெய்வமான மாடசுவாமி உடனடியாக அட்டை கும்பம் 8 வைத்தார். 8 கும்பத்துக்கும் 8 காய் சிரசில வச்சு நிறநாளி நிறமரக்கா தேங்காய் பழம் சந்தனை குங்குமம் பத்தி சூடம் அத்தை எடுத்து வைத்து மத்திய பொருத்தி எங்க ராமலிங்க கோடாங்கி மாறி வந்த தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி தேங்காயை உடைத்து கற்பூரத்தை காட்டி அப்போ ஒரு சிறுசுரவை வாங்கினார். ஒரு சிறுசுரவை வாங்கி கொடுத்தது அத்தனையும் போட்டு சிறுசுரவை பரப்பி ஸ்ரீராம சக்கரமும்
தேவையாருடைய அச்சரத்தை வரைந்தார்கள். அச்சரத்தை வரைந்து சாம்பிராணி புகையை போட்டார். ஆமா புகை போடலாமா? சாம்பிராணி புகை போடலாமா? சாம்பிராணி புகையை போட்டு உடுக்கும் பொறியை எடுத்து உடுக்கு பொறியை வெளியே எடுத்து உடுக்கும் பொறியை அவிழ்த்து உடுக்கை எடுத்து வெளியே எடுத்து எங்க தெய்வமான தொழுமுட்டி மாடசுவாமி சாம்பிராணி புகையை போய் காட்டுறார். அதுக்கு அப்படியே காட்டி கொட்டி கொட்டி பார்த்தார் எங்க தெய்வமான தொழுமுட்டி மாடசுவாமி. அப்போ அவர் கொட்டி 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 பார்த்தாருன்னா எதுக்காக கொட்டி பார்த்தார்? ஐயா சுதியுடன் இசையன சுடருடன் கதிரன சுத்தம் அடிகலந்து தித்திக்கும் தேனாகும். ஒன்னா சேர்ந்ததுன்னு வச்சுக்கோ, தேன் எப்படி திட்டிக்கும் அது மாதிரி இருக்கும். ஆமா, இதை ஒண்ணு குறைஞ்சதுன்னா உப்புயான சாப்பாடு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்போ உடனே உடுக்க தட்டி தட்டி பார்க்கும்போது மாடசாமி உடுக்க அடிச்சுட்டு அப்படி காலையில கல்யாணம் பார்த்தாரு. அதே பாக்குறாரு. பார்த்தாரு. எதுக்கு அப்படி பார்த்தாரு? பிரச்சனை என்னன்னா உடனே வெத்தலைகளை வச்சு மாடசாமி கையில கொடுத்தாங்க இங்க கல்யாணம் பிரச்சனைய. அதுக்கப்புறம் மீண்டும் உடுக்கடித்து எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. உடுக்க அடிக்க போறேன், புரிய சொல்ல போறேன், குறிப்பா கையெழுத்து முதலத்தையும் கொடுக்க போறேன். அதனால உடனடியாக உடுக்க அடித்து குறி சொல்ல ஆரம்பித்தார். எப்படி சொன்னார்? எப்படி 9 சம்மரமே. ஆமா அதுல இல்ல மாதம் இல்ல 9 சம்மரமே. ஓடி வாய முட்டி சாத்தா அம்மா 9 கம்பளமே கம்பளமே அம்மா கம்பளமே ஓடி வாய முட்டி சாத்தா அம்மா முட்டி சாத்தா உருட்டுக்கும் விரட்டுக்கும். ஆமா நான் சொல்ல போற உருட்டுக்கும் விரட்டுக்கும். ஆமையா ஓடி வந்தாள் உரிவாய். அம்மா உருட்டுக்கும் விரட்டுக்கும் அம்மா விரட்டுக்கும் ஓடி வந்து அருள் உரிவாய் அருள் உரிவாய் அம்மா. எம்மலையாளம் பகவதியே. ஆமையா எம்மலையாளம் பகவதியே. ஆமையா என் வாக்கில் வந்தாள் ஒரேவாய். ஆமா 88ஆம் படியலுப்பா அருப்பா 88ஆம் படியலுப்பா அருப்பா பாங்குடனை குறி தொடங்க வேண்டும். என் 21 வந்திக்காரா அவன் என் 21 வந்திக்காரா அவனை நீ எனக்கு வந்தார் ஒரேவாய். அம்மா மலையாளோ அம்மா வாக்கி வந்து அருள் புரிவாய் அம்மா
கூறி சொல்ல திறக்க வேணும் வள்ளினோ மணவாளா மணவாளா ஐயா மணவாளா பாட்டில் வந்து அருள் புரிவா அருள் புரிவா ஐயா அருள் புரிவா காலைங்க கிடையாது நான் சொன்ன மாதிரி உனக்கு நடந்ததுன்னா ஆமா உண்டுங்கணும் உண்டுன்னு சொல்லும் நான் சொன்ன மாதிரி உனக்கு நடந்தா நடந்ததுன்னா உண்டுனா உண்டுங்கணும் ஆமா நடக்கலன்னா இல்லைங்கணும் கரெக்டா சொல்லுவையா சொல்ல ஐயா எல்லாருமே கவனமா கேளுங்க ஆமா நான் கேட்கும்போது நீங்க உண்டுனா உண்டுங்கணும் நொல்லனா நொல்லங்கணும் சொல்லுவீங்களா அப்போ ஐயாவே உத்தமரே அம்பளவான சுவாமிக்கு தான் அம்பளந்தான் வெட்டுவதற்கு காஞ்சிவனம் செங்கடிய கைவிடி செங்கல் கொண்டு வந்ததுண்டா காஞ்சிவரம் செங்கல்ல ஆமா நீங்க உங்க அம்பலமான சுவாமிக்கு அம்பலம் கட்டுவதற்காக கைவிடி செங்கல் கொண்டு வந்ததுண்டா உண்டு உண்டு அப்ப வரும்போது அந்த காஞ்சிவரம் உங்கரையில் உருண்டகல்லோ திரண்ட கல்லு ஒழுக்கமான வாடிய கல்லு 10 வண்டி சுத்து இருக்கும் படுங்கி போல இருக்கும் கல்லு திருவாடிய கதை கண்டதுண்டா உண்டு 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 அப்போ திருவாடிய கல்லைத்தானே அம்பளவான சுவாமிக்கு அம்பளந்தான் போது எனக்கு நேர பார்வை கண்ட வைத்தார் உண்டு 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 அதாவது அம்பலமான சுவாமிக்கு அம்பலங்களுக்காக நீங்க திருவாரியை கல்ல கொண்டாந்து எனக்கு நேர பார்வைக்கெல்லாம் வைத்தது உண்டு 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 5 பேர் காவடி கட்டி சுமந்து கொண்டு வந்து ஆமா நீங்க அம்பலம் கட்டுவதற்காக ஐயா கீழே சோழ கெட்டியல்லோ மேல சோழ கட்டும் போது கீழே சுவரெல்லாம் சாய்ந்ததுண்டு ஆமா உண்டு உண்டியா அப்பவும் மேல சோழ கெட்டியல்லோ வடக்கு சோழ கட்டும் போது மேல சுவரெல்லாம் சாய்ந்ததுண்டு உண்டு 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 அப்போ வடக்கு சோழ கெட்டியல்லோ தெற்கு சோழ இருக்கும்போது வடக்கு சுவரெல்லாம் சாய்ந்ததுண்டு உண்டு உண்டு ஐயா எல்லா சுவரும் சாஞ்சிருது இந்த திருவாரிக்கல நிலைக்கு மேல பார்வத்தெல்லாம் வச்சிருக்கிறது தெற்கு சுவர் மட்டும் சாயாம இருந்தது அது உண்டு அப்படிதான் உண்டு அது உண்டு தெற்கு சுவர் சாயலாம் இங்க கரையாடே ஐயா பொல்லாத தெய்வங்களா எண்ணி இடத்தை கேட்டது இவ்வளவு அட்டகாசம் நடக்க இந்த சுவரெல்லாம் தாண்டிட்டு இந்த தெற்கு சுவர் மட்டும் சாயாம இருக்கிறது இது பேரியா பிசாசா பொல்லாத தெய்வமானு கேட்கிறேன் இவன் காரைங்க கிடையாது அது பேரியம் உள்ள பொல்லாத தெய்வம் ஐயா ஆதியில வந்த தெய்வம் துள்ளி துள்ளி பிறந்தவர்தான் ஐயா குள்ளூர் குட்டி ஐயா அது ஆதியில வந்ததையும் மட்டும் அந்த தர்க்கநாதங்களை அறுத்து மாட்டு தடம் மறுக்கும் போது ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளி துள்ளி விழுந்தவர் துள்ளூட்டி மாணவ
அந்த தெய்வமான தொல்லுவட்டி மாடசுவாமி இருந்த கண்டு இந்த திருவாயத்தில் அப்படி ஐயா அந்த திருவாயத்துல கொண்டாடுதான் நீங்க நிலைக்கு மேல பார்வத்தெல்லாம் வச்சிருக்கீங்க அதுதான் குத்தம். நீங்க நிலைக்கு மேல பார்வத்தெல்லாம் வைக்கக்கூடிய கல்லு அந்த கல்லு இல்லை. நீங்க மானூர்வாழ் நகர மக்களே கல்லு கையெடுத்து கும்பிடக்கூடிய கல்லு திருவாரிய கல்லு வந்து நீங்க தெய்வமாக நினைச்சு மானசுவாமியை அல்லும் பகலும் 60 நாளிகையும் உங்களை வாழ வைக்கும் தெய்வமாக வந்திருக்கார் தெய்வமான கொல்லுகுட்டி மானசுவாமி. அதனாலே ஐயா தாரைங்க தரையாளனே நீங்க ஒழுங்க உங்க அம்பலம் நடக்கணுமானா சரி நீங்க அம்பலமான சுவாமிக்கு ஒழுங்க அம்பலம் கட்டணும்னா திருவாரிய கல்ல கீழே இறக்கி நீங்க மானூர்வாழ் நகர மக்களும் காரணிங்க கரையாள காப்பு கட்டி விரதம் கொண்டு கட்டாய நோம்பிலிருந்து இழுத்து எங்க ஐயவான தொல்லுகுட்டி மானசுவாமி மனதில் நினைத்து அமைய திருவாரிய கல்லை கொண்டு போய் சிறையாக நிறுத்தணும். உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோம் இந்த அம்பலமான சுவாமியுடைய அம்பலம் கிட்டதுக்கு முன்னால இந்த வேலை ஒழுங்கா நடக்கணும்னா மானசுவாமிக்கு தெய்வமா நினைச்சு திருவாரியத்துல கொண்டு போய் சிறையாக நிறுத்தி அவையா 8 நாளா ஏத்துற கும்பத்தை இறக்காமலும் காப்பு கட்டி விரதம் கொண்டு வியாழக்கிழமை கொடியழைத்து வெள்ளிக்கிழமையில சாமப்படையில திருவாரியத்துல இருக்கும் தெய்வம் மானசுவாமிக்கு ஒரு கோட்டை அரிசி ஊங்கி ஒரு அப்பா போட்டு முட்டு முருகக்காய் பொட்டு கோழி கறி சமைத்து மானசுவாமிக்கு படப்பு போட்டு அவையா ஒரே ஒரு கருங்கடாய நீங்க படம் போடணும். யாருக்கு தெய்வம் துள்ளுகுட்டி மானசுவாமி அவையா ஒரே ஒரு கருங்கடாயை மட்டும் ஆமா நெஞ்சகீரி நீர் படி கொடுத்து படப்பு முகத்தை வந்து பார்த்து சுவாமிக்கு படப்பு போட்டு நீ கருங்கடாயம் படம் கொடுத்தா தெய்வமான துள்ளுகுட்டி மானசுவாமிக்கு திருவாரியத்தை சரியாக நிறுத்தி படம் கொடுத்தா அவையா ஒழுங்கா அம்பலம் கட்டலாம். இல்லைன்னா என்ன செய்வாரு இந்த தெய்வம் உங்களை சும்மா விடாது. என்ன செய்யும் அதை நான் சொல்ல முடியாது. நினைக்க காரியம் ஒண்ணும் நடக்காது. அப்படியா அப்படின்னு இந்த காரணிங்க கல்யாணம் வீட்டை சொல்லிக் கொண்டிருந்தார் தெய்வமான துள்ளுகுட்டி மானசுவாமி ராமலிங்க கோடாங்கி மாறி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா காரணிங்க கல்யாணம் பார்த்தாங்க. என்ன வருத்தார் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம ஆமா காஞ்சிபுரம் பூஞ்சோலையில இருந்து வெள்ள கொண்டாந்து பார்வத்தெல்லாம் வச்சது நம்ம தவறுதான். இந்த ராமலிங்க கோடாங்கி இந்த தெய்வம் வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஆதியில வந்த தெய்வம் சொல்லலாம் துள்ளுகுட்டி மானசுவாமின்னு சொல்லலாம். ஆமா இந்த தெய்வத்திற்கு கொடை கொடுத்தாத்தான் இந்த அம்பலம் கட்டலாம்னு சொல்றாரு. அதனால கண்டிப்பா இந்த திருவாரிய கல்ல சரியாக நிறுத்தி நம்ம கொடை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. இவங்க நினைச்சு அந்த ராமலிங்க கொடாங்கிட்ட கொடாங்கி சொன்ன மாதிரியே நாங்க மானசுவாமியை நாங்க தெய்வமா கும்பிடுறோம். இதைத்தான் சொல்லியிருக்கான் கரையாள. ஆமா அப்படி என்ன ஆச்சு ஐயா குறி சொன்ன கோடாங்கி குறி சொன்ன கோடாங்கி மாயமாக மறைந்தானே மாயமாக மறைந்தானே மறைந்தானே கும்பிந்தையும் மானசுவாமி மானசுவாமி கும்பிடும் தெய்வமான சுவாமி அங்க குறி சொன்ன கோடாங்கி அவ மாயமா மறைந்த போது நம்ம காரணிங்க கரையாடு திருவாரிய கள்ளத்தானே அவன் தீரமில்லை அப்போ காட்டும் கட்டி விரதம் கொண்டு கட்டாய வரம் கொண்டா மானலிங்க கரையாடு பாட்டு திறன் எதிர்பார்த்த கள்ளத்தானே நல்ல வெள்ளிக்கிழமை
நிறுத்துகிறான் சிலையாக மாடசுவாமி கோவில் கன்னிசோரான வகையராக்களை சார்ந்த தலவாய்புரம் நகரத்தை சார்ந்த அன்பு தாத்தா தக்கன் செட்டியார் தக்கன் செட்டியார் அவர்கள் இந்த அலங்கார பந்தல்லை அன்பும் வாசத்தோடு நம்ம அலங்கார பந்தல்லை 1 2 121 லட்சம் 1000 பொண்ணு இருந்தாலும் அள்ளி கொடுக்க மனசு வேணும், கோரி பொண்ணு இருந்தாலும் குழந்தை கொடுக்க ஒரு மனசு வேணும். நமது கிரச்சடி துள்ளுகுட்டி மாடசுவாமி கோவில் வகைராக்களை சார்ந்த தலவாய்புரம் நகரத்தை சார்ந்த தாத்தா தர்க்கன் செட்டியார் அவர்களும் இந்த அலங்கார பந்தலை 121 லட்சமங்களை கொண்டு வந்த அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமா, அவருடைய குடும்ப கோத்திரங்களும் சரி எல்லா நலமும் வளமும் வச்சு தேக நிலத்தோடு செய்யும் தொழில் முன்னேற்றத்தோடு அம்மையா வாழ்க வளர்க என்று எங்க ஐயா மாடசுவாமியை பார்க்கிறோம் ஐயா. அப்போ ஐயா நாட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு, அப்பா நாட்டிலையோ நல்ல நாடு நல்ல நாடு, நாமலர்கள் புகழும் நாடு நாடு, ஓடமலை ஒளியும் நாடு, வைசிய குடமாறிய எல்லோருக்கும் முத்தவர்தா நம்ம கண்ணீஸ்வரரும் பதினேழம்மா செட்டியாரும் அவர் மனைவி சித்ராதே அவர் மனைவி முழுக்கமா வந்து பழக்காரு கரும்பூர் சின்னம் பேர சொன்னா சிட்டும் வந்து பழக்காரு சிறுபூர் முட்டாஞ்சோரம் பேர சொன்னா முட்டாஞ்சோரம் பேர பவுசு இருக்கு, அவக்கு பாக்கியத்தால் குறைவும் இல்ல, அவக்கு மண்ணு இருக்கு மனைவி இருக்கு, நம்ம கண்ணீஸ்வரன் செட்டியாருக்கு அவக்கு மண்ணாட குறைவும் இல்லை, அவங்க அண்ணன் தம்பி 3 பேரும் அவர்கள் ஆனந்தமா வாழ்ந்துவாரா, அவக்கு சொத்தால குறைவும் இல்லை, சொத்தாலை அப்படியாக மாநிலந்து விளையாடும் மாணவர்களே, மூன்றாவது படத்திலே வந்துரைத்த முப்படிநூல் அணிந்த வணிக வைசவர செட்டியார் சமுதாயத்தில் செட்டியார் சமுதாயத்திலே வந்துரைத்த வல்லர்கள் யாரெல்லாம் அண்ணன் தம்பி 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருந்தாங்க? எல்லாத்துக்கும் மூத்தவர் பேரு கன்னிசோரான். ஆமா, கன்னிசோரானுக்கு இளையவர் பேரு சின்னாஞ்சோரான். சின்னாஞ்சோரானுக்கு நேர் இளையவர் முந்தாஞ்சோரான். அப்படியாக கன்னிசோரானும் கன்னிசோரான் செட்டியாரும் அவருடைய மனைவி பெயரோ கதிர்வேலம். நம்ம சின்னாஞ்சோரான் செட்டியார் பேரு, அவர் மனைவி பேரு சித்ராதேவி. 3வது தம்பி
அப்போ கன்னிசோலான், சின்னாஞ்சோலா, முந்தாஞ்சோலா 3 பேர்களும் சரி மானூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மானூர் மக்கள் எல்லாம் இந்த மானூர் நகரமே இந்த அண்ணன் தம்பி 3 பேருடைய காவல் தான். அப்பா காவல் மானூர் அடங்களுக்கு ஆமா இருக்கதிலேயே பெரிய குளம் மானூர் பெரிய குளம். ஆமா மானூர் குளம் தான். மானூர் கால்வான்னு எங்க மானூர் குளத்துக்கு அந்த காலத்திலே 400 மடன்னு எழுதி வச்சுட்டாப்பா மேல இருந்து. இப்ப 400 மட மேல இருந்து. ஆமா மேல கன்னிசோலானும், சின்னாஞ்சோலானும், முந்தாஞ்சோலா 3 பேர்களும் மனைவி மக்களோடு ஆடும் அடுக்குமத்த வீடு, சொத்து, சுகம், பால், மவுசு அந்த மானூர் மக்கள் எல்லாம் அங்கிருந்து கன்னிசோலா செட்டியார் வாராருன்னா 2 கையை தூக்கிடுவாங்க. ஏன்னா கன்னிசோலானுடைய பேரை சொன்னா காலம் பறக்காது, கருமுருவிலாந்தாரு. எங்க ஐயா சின்னாஞ்சோலா செட்டியாருடைய பேரை சொன்னா சிட்டு பறக்காது, சிறுமுருவிலாந்தாரு. முத்தாஞ்சோலம் பேரை சொன்னா மோசமே நடக்காது. அந்த மானூர் மக்கள் எல்லாம் கன்னிசோலா செட்டியார் வேஷ்டி கட்டி வீதியில வந்தாருன்னா பீமன் தான் வாரார் என்று வேடிக்கையாக பெண்கள் பார்ப்பாங்க. கச்சை கட்டி வீதியில வந்தா கன்னிசோலா செட்டியார கண்டா போதா கண்ணனே வாரானே கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படின்னு 2 கையெடுத்து கும்பிடுவாங்க. அங்க இருந்து சோமம் கட்டி வீதி வந்தாங்க. அப்பா சொக்கர் பெருமானே நடந்து வராரோ, அந்த சொக்கர் தான் வராரோ அப்படி என்று அந்த மானூர் மக்கள் எல்லாம் இந்த கன்னிசோலா செட்டியாருடைய பேரை சொன்னா அவ்வளவு பக்தி, பாசம், அன்பு. சரி ஏன் இந்த கன்னிசோலா, சின்னாஞ்சோலா, முந்தாஞ்சோலா 3 பேரும் வாழ்ந்திருக்காங்க. ஆமா அவங்க என்ன செய்வாங்க? ஐயா வம்பூருக்கு போக மாட்டா, வம்பூருக்கு போக மாட்டா, அதை மாறி பேச மாட்டா. யாரு நம்ம கன்னிசோலா என்பவர், சின்னாஞ்சோலா என்பவர், முந்தாஞ்சோலா என்பவர் அவர்கள் வந்து எங்க போனாலும் அவர் மேல எதுக்காக பால் இருக்குன்னா பம்புக்கு போக மாட்டாங்க. ஆமா பசமானி பேச மாட்டாங்க, தீய செயலை செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு பூணூல் போட்டதால பொய் சொல்லவே தெரியாது. பூணூல் போட்டாலே பொய் சொல்ல கூடாது. ஆமா நாங்க பொய் முதல்ல சொல்லவே மாட்டோம். அதனால் கன்னிசோலா செட்டியார் அவர் மனைவி கதிரேடம்மா, சின்னாஞ்சோலா செட்டியார் அவர் மனைவி சித்ராதேவி, முந்தாஞ்சோலா என்பவர் மனைவி மூக்கமானோ அங்கே அறியுமா அவரது மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவார் பாக்கியத்தா குறைவும் இல்லை. பாசமுள்ள கன்னிசோலா அந்த மானூர் அரங்களுமே காவல் செய்து வரவோரே. மானூர்ல காவல் இருந்தா இங்க கன்னிசோலா காவல்ல காவல் பறக்காது. ஐயா அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிசோலா அந்த மானூர் பெண்கள் எல்லாம் கன்னிசோலா வருவதற்கு முன்னாலே கழுத்துல சங்கை போட்டு போக முடியாது, காத்துல கம்பல் போட்டு போக முடியாது, காத்துல இருக்கும் கம்பலை போட்டு போனா பரவாயில்ல, காத்தையே போட்டு போயிடுவான். உங்களுடைய கழுத்துல சங்கை போட்டு போனா சங்கையை மட்டும் ஒன்று கொடுக்க மாட்டான், சங்கையில கொண்டு போயிடுவான். என்னைக்கு இந்த கன்னிசோலா செட்டியார் வளர்ந்து வாரியமாய் இந்த மாணவர்களை பிறந்தாரோ அன்று நான் முதலாக இந்த கள்ளங்க கசவாடிங்க திருடர்கள் வழிபறி கொள்ள வம்புதும்பு எதுவுமே கிடையாது. அப்போ காலையில எழுந்தவுடனே பெண்கள் எல்லாம் முதல் வேலை என்ன செய்வாங்க?
பல்லு தேய்க்காம காப்பி தான் முதல்ல குடிப்பாங்க. அது இப்போ உள்ள உங்களே குடிப்பாங்க. அந்த காலத்துல முதல் வேலை இருந்த உடனே தூத்து தொழிச்சு கொலை போடுவாங்க. தொழிச்சு தூத்து கொலை போடணும் பையன் தூத்து தொழிச்சு கொலை போடுறாங்களோ இல்ல. தண்ணியை தெளிச்சு மூதேவி விரட்டணும்னா தண்ணியை தெளிக்கணும். அதுக்கப்புறம் தான் தூத்து மூதேவி விரட்டணும் தண்ணியை தொழிச்சு அப்போ கோலம் போடும்போது இந்த கண்டிதனுடைய பெயரையே குணமாக போடுவாங்க. கோலத்துல போடுவாங்க. அவ்வளவு மதிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அண்ணன் தம்பி 3 பேர். அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது என்ன நடக்குமானால் கரையாடும் தலைமையிலே வழிய கல்லை தானே நான் பார்த்து தருகிறே நாளை எதிர்பார்த்து நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே வழிய கல்லை தானே ஆரணிங்க கரையாடல் இறையாக நிறுத்தியோ 8 ஓட 8 நாளாக ரொம்ப இறக்கிறாயே பந்தல் போட்டான் பந்தல் போட்டான் அந்த மாடசுவாமிக்கு அந்த காரைங்க கரையான அந்த சுவாமியை திருவாலயத்துல சரியா நிறுத்தி 8 ஓடு 8 நாளாக ஏற்ற கும்பத்தை பண்ணி மரவந்து மாதரங்கு மந்தர் ஓட்டு தமது மரவந்து காடுபடி மந்தர் ஓட்டு வியாழக்கிழமை பிள்ளோடு முரசூர ஆசார குடி வைத்தான். அப்போ வெள்ளிக்கிழமை மத்தியானோ அரிய கூட நடத்துகிறோம்.